லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னங்களா, கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க வந்து சிம்ம லக்னங்க. சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரன் 3ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் இப்படி இருக்கு. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, ராகு திசையில் ரொம்ப பாதிப்பு இருக்கு, குடும்ப சம்மந்தப்பட்ட பாதிப்பு, அரசு வேலையாக. ஆனால் கிரக அமைப்புகள் எந்த லக்னத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு விஷயம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு லக்னத்திற்கு 1, 5, 9 நல்ல நிலைமையில் இருக்கணுங்க. அதே சமயம் அவங்க பாவக்கிரகங்களாக இருந்தால் சுபகிரகங்களுடைய பார்வையில் இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தபடியாக அந்த லக்னத்திற்கு ஆகாதவர்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன். லக்னத்திற்கு ஆகாதவர்கள் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ மகர லக்னம் அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம யார் சொல்லுவோம்? சூரியனை, சந்திரனை சொல்லுவோம். அதே மாதிரி சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யார் சொல்லுவோம்? கடும் வகையா சுக்கிரனை சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியாக புதனை ஓரளவுக்கு தான், 2 11 கூடவராக வந்தாலும் ஓரளவுக்கு தான் அதை எடுத்துக்க முடியும். அதே சமயம் இந்த சுக்கிரன் என்பவர் சிம்ம லக்னத்துக்கும் சரிங்க, கடக லக்னத்துக்கும் சரிங்க, மறைஞ்சு இருக்கணுங்க. அவர் ஆட்சியாக இருக்கிறாரோ உச்சமாக இருக்கிறாரோ அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் கூட நன்மைகளை செய்யாது. அவர் மறைஞ்சிருந்துட்டா நல்லது. அதான் சொன்னேன், இவங்களுக்கு இந்த அன்னைக்கு அவங்க மறைஞ்சிருக்கணும், அந்த அன்னைக்கு இவங்க மறைஞ்சிருக்கணும். இதுதான் விஷயம். இப்படி இருந்துட்டு கரெக்டான திசைகள் வந்துருச்சு அப்படின்னாலே சல்லுன்னு போயிட்டே இருக்குங்க நல்ல அமைப்புகள். இல்லையா பல பிரச்சனைகள். அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான இன்னொரு விஷயம், அதாவது ராகு கேதுக்குள் கிரகங்கள் அமைவது. அது வந்து தோஷமாகும், காலசர்ப்ப தோஷமாகும். அப்படி கிரகங்கள் அமைஞ்சிட்டாலும் அது சிக்கலுங்க. இப்போ அதுக்கு உண்டானது, இப்போ நான் வந்து சிம்ம லக்னம் கிரகங்கள் அமைப்பு எல்லாம் போட்டு 9/9/2002 அப்படிங்கிற கணக்கில் இப்போ நான் வந்து விவரம் சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, 9/9/2002 அப்படிங்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னங்க. சிம்ம லக்னத்திற்கு காலையில் 15 மணிக்கு வச்சுருக்காரு. சிம்ம லக்னத்திற்கு லக்னத்தில் சூரியன் செவ்வாய், 2ஆம் இடத்தில் புதன் சந்திரன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 4இல் கேது, 5, 6, 7, 8, 9 இதுவரைக்கும் யாரும் இல்லை. 10இல் ராகு, 11இல் சனி, 12 இதுதாங்க. இப்படி இருக்க இந்த இது வந்து அம்சங்க. இந்த அம்சத்தில் வந்து நான் என்ன எதுவும் போடலை. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நவாம்ச விளக்கம்னு சொல்லி. அந்த நவாம்ச விளக்கத்தை நான் சும்மா போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த கிரக அமைப்புப்படி இவங்க எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மகம் 4இல் இருக்கிறாங்க. மகம் 4இல் லக்னம் வந்து இவங்களுக்கு பிறக்கும் போது மகம் 4இல் இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அஸ்வதி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் முடிஞ்சதுங்களா. அடுத்து மகம் வந்தா அதே அஸ்வினி மாதிரி 1, 2, 3 நாள் இங்க இருந்தா வரணும். இப்போ இவங்க வந்து லக்னம் வந்து பாருங்க, நான் சொன்னேன் மகம் 4இல், மகம் 1, 2, 3, 4 இதுதாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லக்னம் போட்டேங்க. அதுக்கு அடுத்தபடியா ஒவ்வொன்றா சொல்லிடுவாங்க. இப்போ பாருங்க, அடுத்தது வந்து இப்போ சூரியன் எடுத்துக்கலாங்க. சூரியன் எதில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாகம், பூரம் 3ஆம் பாகம். மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3இல் சூரியன், 3இல் சூரியன், பூரம் 3இல் சூரியன். பூரம் நட்சத்திரம் இங்கே இருக்குங்களா, பூரம் 3ஆம் பாகத்தில் இருக்கிறாரு. மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3 போட்டுங்களா. அடுத்தபடியாக செவ்வாய் எடுக்கலாங்க. செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னு சொல்ல பாருங்க. அவரும் லக்னம் இருந்த மகம் 4ஆம் பாதத்திலேயே இருக்கிறாருங்க. மகம் 4ஆம் பாதத்திலேயே அவர் இருக்கிறாருங்க. போட்டாச்சு. அடுத்ததுல புதன். இந்த புதன் எடுக்கணும். புதன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்தம் 3ஆம் பாதம். நான் என்ன சொல்லியிருந்தேன், அஸ்வதி பரணி கிருத்திகை ரோஹிணியில ஆரம்பிக்கும்னு சொன்னேன். அடுத்த பாக்ஸ் ஆரம்பிக்கும் போது ரோஹிணி, அதே மாதிரி ரோஹிணி சந்திரனோடு, அதே மாதிரி ஹஸ்தம் சந்திரனோடு. அப்ப ஹஸ்தம் 1, 2, 3ஆம் பாதத்தில் சந்திரன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த புதனும் அதிலே தான், அதே ஹஸ்தம் 3ஆம் பாதம், 2 பேரும் ஒரே பாதத்துல இருக்கிறாங்க.
அடுத்தபடியாக நம்ம சுக்கிரனுக்கு வருவோம். சுக்கிரன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் பாதம், அதாவது ராகுவோடைய நட்சத்திர காலான சுவாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறார். சுவாதி 1ஆம் பாதம் இங்க வரும். எப்படிங்க இங்க சுவாதி 1ஆம் பாதம் வரும் அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. ஹஸ்தம் 1 2 3 சொன்னா 4 ஆயிடுச்சா? சித்திரை 1 2 3 4 ஆயிடுச்சா? வந்துருச்சுங்களா? இதாங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம கேதுவுக்கு வருவோம். கேது எங்க இருக்கிறாரு? இதே 1ஆம் பாதம். அப்போ இவர் வந்து கேட்டை 1ஆம் பாதத்துல இருக்காரு. கேட்டை 1ஆம் பாதத்துல இருந்தாரு அப்படின்னா கேட்டை 1ஆம் எப்படிங்க கேட்டை 1ஆம் பாதத்துக்கு போட்டீங்க அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. ஹஸ்தம் 1 2 3 4, சித்திரை 1 2 3 4, சுவாதி 1 2 3 4 வந்துருச்சுங்களா? அடுத்து விசாகம் 1 2 3 4, அனுசம் 1 2 3 4, கேட்டை வந்துச்சுங்களா? இவ்வளவுதான். கேட்டை 1ல அவர் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்ததுல இன்னும் குருவை பார்க்கணும், ராகுவை பார்க்கணும். ராகு சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரோஹிணி 3ஆம் பாதத்துக்கு வந்துருவார். ஏன்னா கேது இங்க வந்துடுறாரு, ராகு ரோஹிணி 3ஆம் பாதத்துக்கு அவர் வந்துடுவார். சரி, வந்துட்டாருங்க. அடுத்து சனியை பார்க்கலாங்களா? அடுத்த ஆள் சனி தானே பார்க்கணும். சனி எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 4ஆம் பாதங்க. மிருகசீரிசம் 4ஆம் பாதம் சனி இங்க வர்றாரு. எப்படி வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரோஹிணி 1 2 3 4, மிருகசீரிசம் 1 2 3 4 வந்துச்சுங்களா? மிருகசீரிசம் 4. குரு எடுத்துக்கோங்க. குரு எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம் 4ஆம் பாதம். பூசம் 4ஆம் பாதம்னா எப்படிங்க அப்படின்னா புனர்பூசம் 1 2 3 4, பூசம் 1 2 3 4 வந்துட்டாங்களா? ஓகே. இப்போ நான் எல்லாமே போட்டேங்க. சந்திரன், புதன், ராகு, செவ்வாய், சூரியன், சனி, குரு, சுக்கிரன், கேது 2 4 5 6 3 9 கிரகங்கள் போட்டாச்சு. வந்துருச்சுங்களா? இப்போ இது என்னங்க? ராசி. இது வந்து அம்சம். இன்னொன்று, இந்த அம்சத்தை போட்டு அம்சத்தை சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அதையும் நான் சொல்றேன் எதுக்குன்னு. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணிக்கணுங்க. இன்னொரு 2 3 விஷயங்கள் தொடர்ந்து சொல்றேன் வரேன். முதல்ல நான் என்ன சொன்னேன்? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுத்தமாக ஆகாத கிரகம். எப்படி நம்ம சொல்லுவோம் சுக்கிரனுக்கு குரு ஆகாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி சூரியனுக்கு சுத்தமாகவே ஆகாத கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுக்கிரன். இதாங்க விஷயம். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜாதகத்துல அந்த லக்னத்திற்கு ஆகாதவர்கள் ஆட்சியோ நல்ல பவரா உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்துட்டாலே அந்த ஜாதகத்தை அப்படியே உல்டா பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் விஷயம். அப்படியே உல்டானா தலையிலா பலன்கள் மாறும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல வந்தது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் இருக்காரு பார்த்தீங்களா, மறைஞ்சிரணுங்க ஏதோ ஒரு இடத்துல. சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு எங்க இருக்கலாங்க அப்படின்னு பொதுவாக ஒரு கேள்வி வரும். எல்லாருக்கும் ஒரு விஷயம், இந்த சூரியன் இப்போ எங்கே தாங்க ஒரு சுக்கிரன் இருப்பாரு? எல்லாருக்கும் கேட்குற நியாயமான ஒரு கேள்வி தான். அப்படி இருக்க அதாங்க சயின்ஸுங்கிறது. அதைத்தான் நம்ம முதல்ல பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8ல் இங்கே சுக்கிரன் உச்சம் அடையுங்க. இதுங்க இது ஜாதகங்க. நான் சும்மா தான் போட்டிருக்கேன், விளக்கம் சொல்றதுக்காக போட்டிருக்கேன். இங்கே உட்கார மறைஞ்சு உட்கார்ந்தா சரியாவத்தை கொடுப்பாரு. சிம்ம லக்னத்திற்கு 8ல் சுக்கிரன் 3 10 கூட சுத்தமாக ஆகாதவராக போய் லக்னத்திற்கு 6 8ஆக வந்து லக்னத்தில் சுக்கிரன் அடைஞ்சு தானும் நல்லா இருந்து அடுத்தவங்களையும் நல்லா வைக்கிறது. இதுதான் எனி டைம் பாசிட்டிவ். இதுதான். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க, அவர் ஆட்சி எடுத்துட்டாருங்க. இப்படி இருக்கக்கூடாது. இதுதாங்க விஷயம். இப்படி இருந்துட்டாரு அப்படின்னா அதே சமயம் இன்னொன்று பார்த்தீங்களா, குருவை பார்த்தீங்களா நீங்க, குரு வந்து 1 2 3 4 5 6 இங்க பாருங்க. லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுக்கு 8ல் மறைகிறார். ஆனால் 8ஆம் வீட்டுக்கு 5ல் வருகிறார். மூல தெளிவரமா பார்க்கிறார். அஷ்டமஸ்தானத்தை நல்லா பார்க்கிறாரு, 5ஆம் இடத்துக்கு மறைகிறார். அப்போ அவரு தான் நல்லா இருக்கணும். அவர் இந்த வீட்டை பார்க்கணும், இந்த வீட்டை பார்க்கக்கூடாது. அப்போ இது ஒரு ஆப்போசிட் ஆயிடுச்சுங்களா? இப்போ ஒவ்வொன்றா வரணும், அப்போதான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஆப்போசிட் ஆயிட்டாரா? 5க்கு பார்க்காம 8 பார்க்கிறார். அவர் குரு உச்சம் அடைஞ்சு பார்க்கிறார். உச்சம் அடைஞ்சு 8ஆம் வீட்டை பார்த்தா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே 2 3 வீடியோல சொல்லிட்டேன். நல்ல சுபக்கிரகமான குரு வந்து ஒரு இடத்தை பார்த்தால் வளர்ப்பார். எதை வளர்ப்பார்? பார்க்கிற இடங்களை வளர்ப்பார். எந்த இடங்களை வளர்ப்பார்? கெட்ட இடமா இருந்தால் கெட்டதை வளர்ப்பார், நல்ல இடமா இருந்தால் நல்லதை வளர்ப்பார். மொத்தத்தில் அவர் வளர்ப்பார். முதல்ல கான்செப்ட் அது ஒன்று தான். அப்போ எல்லாத்தையுமே வளர்ப்பாரு.
புரிஞ்சுக்கிறது இல்லையே. நம்ம வந்து குருனா நல்லவர் அப்படின்னே முடிச்சிடறோம். அவர் வளர்ப்பார் அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்த்தா தானஸ்தானத்தை வளர்ப்பார், 8ஆம் இடத்தை பார்த்தால் பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் வளர்ப்பார். ஆக மொத்தத்தில் சனிதான் கெட்டவர்கள் இல்லை. நான் ஏற்கனவே 100 வீடியோலே சொல்லியிருந்தேன். 9 கிரகங்களும் நல்ல கிரகங்கள், 9 கிரகங்களும் கெட்ட கிரகம் இருக்கும் இடத்தை பொறுத்து. அதாவது நம்ம சொல்லுவீங்களா சமயோஜித புத்தி, அந்த மாதிரி எந்த நேரத்துக்கு எப்படி இருக்கணும் அந்த நேரத்துக்கு அப்படி இருந்தால் தான் அது நல்லா இருக்கும், இல்லாட்டினா அது கஷ்டம். இப்போ அது பிறப்பு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது 8ஐ பார்க்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராகு இருக்க வீட்டை ஆட்சி தானங்க. இது என்னங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு பொதுவாக ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் ராகு இருந்து 6ஆம் வீட்டு அதிபதி பார்த்தா கெடுத்து விடாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி லக்னத்திற்கு கெட்டவங்களோட வலுப்பெற்று அவர் வீட்டில் போய் ராகு இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போதான் இதை யோசிக்கணும். அதாவது நல்லது எப்படி வளர்ப்பாங்களோ அதே மாதிரி கெட்டதையும் வளர்ப்பாங்கல்ல, ஆட்சி பெற்று வளர்ப்பாங்கல்ல. நம்ம எல்லாத்தையும் தானே பார்க்கணும். சரி பார்ப்போங்க, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். லக்னாதிபதி லக்னத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஜாதகத்துக்கு. அடுத்தபடியாக 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், 9 குடையவர்கள் சேர்ந்து லக்னத்தில் இருப்பது நல்லது, 9இல் இருப்பது நல்லதுன்னு சொல்லுவேன். பாவக்கிரகங்களாக இருக்கிறனால ஒரு வகையில் நல்லதாக போச்சுருக்கிற இந்த ஜாதகத்துக்கு லக்னத்தில் 2 பேர் இருக்கோம், தப்பு கிடையாது. சூரியனும் செவ்வாயும் அதிக புரிதல் உள்ள நண்பர்கள். அதுவும் இல்லாமல் லக்னத்திற்கு 1, 5, 1, 4, 9 குடையவர்கள் சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு யோகா அமைப்பு. அப்படி இருக்க இந்த குரு மட்டும்தான் 8ஆம் வீட்டை பார்த்துட்டார், மறைஞ்சிட்டார். ஓகேங்களா? அடுத்தபடியா சனி 6, 7 குடையவர். 6, 7 குடையவர் நல்ல வேலை அவர் 2 வீட்டையும் பார்க்கல. அதனால கல்யாண வாழ்க்கையை பொறுத்த மட்டும் என்னன்னா திசைக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், வராமல் இருக்கும். அது என்ன வரணும் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து புதன் சந்திரன், இந்த புதன் சந்திரன் சந்திரனுக்கும் புதனுக்கும் சுத்தமாக ஆகாதுங்க. 2ஆம் வீட்டில் புதனுங்க ஆட்சி ஒரு வகையில் நல்லதுங்க. இருந்தாலும் சந்திரன் சேர்ந்தா அவர் இரிட்டேட் ஆயிடுறாரு. அவரால் சந்திரன் இரிட்டேட் ஆயிடுறாரு, புதன் இல்லை சந்திரன். அப்படிங்கிறப்போ இது நல்ல காம்பினேஷன் கிடையாது. அடுத்தபடியாக இப்போ சனியும் பார்த்தீங்கன்னா லக்னத்தை பார்க்கிறார், அது ஒரு மைனஸ். லக்னத்தை பார்க்கறதும் இல்லாமங்க அவர் சூரியனையும் செவ்வாயையும் சேர்ந்து பார்க்கிறார். இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் சனியை பார்க்கலாம், அதனால பிரச்சனை. ஓகே, இனி அடுத்து இப்போதான் முக்கியமான விஷயத்துக்கே நான் வரேன். இந்த அம்சத்தை நான் ஏன் போட்டேன் அப்படின்னா, இந்த அம்சத்தை உங்களுக்கு நவம்சம் சொல்லித்தரதுக்காக போட்டேன். இன்னொரு விஷயம் பாருங்க, நல்ல மைனூட்டா பாருங்க. ராகு கேதுவுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைச்சிட்டாங்க. இது கால சர்ப்ப தோஷம். இப்படி அமையக்கூடாது. அமைஞ்சா இவங்களுக்கு 33 வயசு வரைக்கும் யோக பலன்களே செயல்படாதுங்க. செயல்பட்டாலும் பிரயோஜனம் இருக்காது. அப்படிதாங்க அமைப்பு. இப்ப இவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா பிறக்கும் போது இவங்களுக்கு முதல்ல சந்திர திசை 2002 இருந்து 2006 வரைக்கும் 4 வருஷம். அப்புறம் செவ்வாய் திசை 2013 வரைக்கும். அப்புறம் ராகு திசை 2013 இருந்து 2031 வரைக்கும் ராகு திசை தாங்க. 2031 வரைக்கும் 31 வரும்போது இவங்களுக்கு வயசு 29. இப்போ அது முடிஞ்சு குரு திசை குரு புத்தி முடிஞ்சு குரு திசை சனி புத்திக்கு அப்புறம் தாங்க இவங்க ஜாதகம் சுத்தமாகும். இவங்களுக்கு கால சர்ப்ப யோக ஜாதகம் பாருங்க. நீங்களே நல்லா பாருங்க, ராசியிலையும் ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும், அம்சத்திலையும் ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் எப்படி பாருங்க. இப்படி அமைஞ்சா இவங்களுக்கு ஏற்கனவே இவங்களுக்கு ஜெனட்டிக்காவே இவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம், இவங்களுக்கு நாகதோஷம் இருக்கு. அப்படி இருக்க இவங்க காலகஸ்தி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். அதுக்கடுத்தபடியா ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணுங்க. மெயினா இந்த 2ம் பண்ணாங்கன்னா நல்ல பலன்கள் கண்டிப்பா நடக்குங்க. நம்ம கையில் எதுவும் இல்லைங்க, ஆண்டவன் கையில் தான் எல்லாமே. ஆனால் நம்ம கேட்டால் கண்டிப்பாக கடவுள் செய்வார். முதல்ல நம்பிக்கை வேணும் எதுலையுமே. நம்ம வந்து இப்படிதான் இருக்குன்னு மைனஸாகவும் நினச்சக்கூடாது, அதுக்காக ரொம்ப நல்லா இருக்குன்னு அசால்ட்டாகவும் இருந்துடக்கூடாது. வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நிதானங்கிற ஒன்று வேணுங்க. அப்படி பார்க்கும்போது நாம் கடவுளை வணங்கலாம் மட்டும்தாங்க அந்த நிதானம் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் இந்த கிரக அமைப்புக்கு காலகஸ்திக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் குடும்பத்திலையும் நடக்குங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. லக்னாதிபதி நல்லா வலுவாக இருக்காங்க, பயப்பட வேண்டாம். அவங்க தைரியமாக பார்ப்பாங்க. ஆனால் 33 வயசு வரைக்கும் குரு திசை குரு புத்தி குரு திசை சனி புத்தி முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இப்படிங்க ராகு இருக்கு வீட்டுக்கு ஆட்சியாக இருக்காரு. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, ராகு இருக்க வீட்டுக்கு ஆட்சி தாங்க. நான் இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், லக்னத்துக்கு கெட்டவர்களோட வீட்டில் ராகு இருந்து அவங்க ஆட்சி அடைஞ்சா என்ன ஆகும்? அவங்க கெட்டதை நல்லா பண்ணுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இதை நம்ம பார்க்கணும். இதுதாங்க கால சர்ப்ப தோஷம். இப்படி இருக்கக்கூடாது.
இப்படி இருந்தா 33 வயசு வந்ததுக்கப்புறம் யோகா அப்பதான் இவங்களுக்கு அரசு வேலை கூட சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் 33 வயசுக்கு மேலதான். இதுவும் குருபார்வை லக்னத்துக்கு சூரியனுக்கு இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு 33 வயசுக்கு மேலதான் எதுவுமே சொல்லுது. ஓகே, தேங்க்ஸ்.